வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இயற்கையே கோவில் அப்படிங்கிற தத்துவத்தை வச்சு வெறும் 10 நிமிஷத்துல நம்ம ஒவ்வொரு நாளையும் எப்படி ஒரு புது எனர்ஜியோடையும் அமைதியோடையும் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன சடங்கு இருக்கு. அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில எந்திரிச்சதும் முதல்ல என்ன பண்றீங்க? அப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கு? நம்மள் பல பேருக்கு காலையில எழுந்தாலே ஒரு டென்ஷனா தான் ஆரம்பிக்குது இல்லையா? அந்த கடகடன் அடிக்கிற அலாரம் சத்தம், கண்ணு திறந்ததும் முதல்ல கையில எடுக்கிறது நம்ம மொபைல் ஃபோன். அப்புறம் அன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கோ அத பத்தின கவலைகள். இப்படி ஒரு அவசரத்துல தான் நம்ம நாள் ஆரம்பமாகுது. இது நம்ம நிறைய பேரோட கதை. ஆனா இந்த அவசரமான ஸ்டார்ட்ட நம்மால மாத்த முடியும். யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையோட எவ்ளோ ஒன்றி வாழ்ந்தாங்கன்னு. அந்த பழைய தொடர்ப, அந்த கனெக்ஷனை திரும்பவும் கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான தத்துவம் இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். அந்த தத்துவத்தோட முக்கியமான கருத்தே இதுதான். இயற்கையே கோவில். இதுல இருக்கிற அழகே இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான். அதாவது நமக்கு வெளியில இருக்கிற இந்த இயற்கையே ஒரு புனிதமான இடம். அதுதான் நம்மளோட எனர்ஜி சோர்ஸ். காலையில வர அந்த வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது. இந்த ஒரு சிம்பிளான உண்மையை ஏத்துக்கிறது தான் முதல் படி. இப்ப இந்த ஒப்பிட்டு பாருங்க, இது இன்னும் அழகா புரிய வைக்கும். நம்ம மனசையும் உடம்பையும் ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. காலையில வர்ற அந்த சூரிய வெளிச்சம் அந்த பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி நம்மள எனர்ஜைஸ் பண்ணுது. சூரியனை பார்த்து பூ மலர்ற மாதிரி இந்த கால வெளிச்சம் நம்ம மனசை திறந்து உள்ளக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருது. சரி, இந்த தத்துவத்தை எப்படி ஒரு பழக்கமா, ஒரு பிராக்டிஸா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோ உங்களுக்காக அந்த 10 நிமிஷம் லைட் அண்ட் பிரெத் ரிச்சுவலுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். இந்த சடங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு, பேசவே கூடாது. அமைதியா இருந்தாதான் உங்க மனசோட ஆற்றல் சேமிக்கப்படும். ரெண்டாவது, மொபைல் போன் பக்கம் போகவே கூடாது. இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இயற்கையோட ஒரே ஸ்கிரீனான அந்த வானத்தை மட்டும் பாருங்க. இந்த 2 ரூல்ஸையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, வாங்க இப்போ அந்த 10 நிமிஷ பயணத்தை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நிதானமா முதல் நிமிஷம் நீங்க கிழக்கு திசைய பார்த்து அமைதியா உட்காருங்க. உங்க கைகளை ஒன்னு மார்பு மேலேயோ இன்னொன்னு வயிறு மேலேயோ மெதுவா வச்சுக்கோங்க. இப்போ 4 செகண்ட் மூச்சை நல்லா உள்ள இழுத்து 6 செகண்ட் மெதுவா வெளியே விடுங்க. ஓகே, அடுத்ததா 1வது நிமிஷத்திலிருந்து 4வது நிமிஷம் வரைக்கும் ஒளியில நனைய போறோம். அடிவானத்துல இருக்கிற அந்த சாஃப்டான வெளிச்சத்தை பாருங்க. அந்த லைட் உங்க கண்கள் வழியா உடம்புக்குள்ள போய் ஒவ்வொரு செல்லையும் நிரப்புற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்போ 4லிருந்து 7 நிமிஷம் சுவாசத்தை இன்னும் ஆழமாக்க போறோம். 4 செகண்ட் உள்மூச்சு, 2 செகண்ட் உள்ளியே நிறுத்துங்க, அப்புறம் 6 செகண்ட் வெளிமூச்சு. இந்த ரிதமுக்கு உங்க உடம்ப விட்டுடுங்க. 7வது நிமிஷத்திலிருந்து 9வது நிமிஷம் வரைக்கும் அசைவில்லாம இருக்கணும். உங்க மூச்சு அதோட இயல்புக்கு வரட்டும், அதை மட்டும் கவனிங்க. மனசுல எண்ணங்கள் வந்தா வரட்டும், போகட்டும், அதை கண்டுக்காதீங்க. அது பாட்டுக்கு மேகம் மாதிரி கடந்து போகட்டும். கடைசியா 9வது நிமிஷத்துல ஒரு சின்ன உறுதிமொழி. இன்னைக்கு நான் அமைதியாவும் தெளிவாவும் இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த எனர்ஜியை கொடுத்த இயற்கைக்கு மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. 10வது நிமிஷத்துல மெதுவா இந்த சடங்க முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த சடங்க பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், நம்ம முன்னேற்றத்தை எப்படி அளந்து பார்க்கறது, அப்புறம் என்னென்ன பாதுகாப்பு விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த பயிற்சியால உங்க மனநிலையில ஏற்படுற மாற்றத்தை சும்மா ஒரு ஃபீலிங்கா மட்டும் இல்லாம கரெக்டா எப்படி மெஷர் பண்றது, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு சிம்பிளான ஸ்கோரிங் சிஸ்டம். ஒவ்வொரு தடவை நீங்க இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமும் உங்க அமைதி, மனத்தெளிவு, அப்புறம் உங்க உடம்பு எவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத 1லிருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல ரேட் பண்ணுங்க. போக போக இந்த நம்பர்ஸ் உங்க முன்னேற்றத்தை காட்ட ஒரு டைரி மாதிரி ஆகிடும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். 3 விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல, நேரடியா சூரியனை பார்க்காதீங்க. அடிவானத்துல இருக்கிற அந்த மென்மையான வெளிச்சத்தை மட்டும் பாருங்க. 2வது, கண்ணுல ஏதாவது எரிச்சல் இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி திரும்புனா போதும். 3வது, இந்த மூச்சு பயிற்சியால ஒருவேளை தலை சுத்துற மாதிரி இருந்தா உடனே நார்மல் பிரீத்திங்க்கு மாறிடுங்க. இப்படி பாதுகாப்பா பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற பரிசு தான் இந்த ஆனந்த அறுவடை. அந்த 10 நிமிஷம் நீங்க விதைச்ச அமைதியையும் ஆற்றலையும் அறுவடை செய்யற நேரம் இது. இந்த சடங்கு முடிக்கிறப்போ இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள அமைதியா ஆனா உறுதியா சொல்லிக்கோங்க. இயற்கையின் ஒளி என்னுள், அமைதி என் மூச்சினில். இந்த ஃபீலிங்க, இந்த எனர்ஜிய நாள் முழுக்க உங்க கூடவே எடுத்துட்டு போங்க. சரி, இப்போ இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கு ஒரு கேள்வி. நாளைக்கு காலையில உங்களுடைய முதல் 10 நிமிஷத்தை நீங்க எதுக்காக செலவு பண்ண போறீங்க? அவசரத்துக்காகவா இல்ல இந்த ஆனந்தத்துக்காகவா?
யோசிங்க. உங்க காலை பொழுது உங்க கையில தான் இருக்கு. அத ஆனந்தமா மாத்துறதுக்கான ஒரு வழி இப்போ உங்ககிட்ட இருக்கு. முடிவு நீங்க தான் எடுக்கணும்.